வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்திருந்தார். பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்காக அவர் வருகை புரிந்திருந்தார். தமிழ்நாட்டின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சரின் சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பிரதமர் மோடியிடம் வழங்கியிருந்தார். அந்த மனுவில் கல்வி நிதி, மீனவர்களுடைய பாதுகாப்பு, கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கான அந்த நிதி, பல முக்கியமான ரயில் பாதை திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைன்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது குறித்துதான் இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். ஒன்றிய அரசு மறுப்பதும் தமிழ்நாடு கேட்பதும், பிரதமரின் கையில் முதல்வரின் மனு என்ற தலைப்பில் நாம் இன்றைய அமர்வில் பேச இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மிடையே திமுகவிலிருந்து திரு பழ செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களும், அரசியல் விமர்சகர் பாரதி சுப்பராயன் அவர்களும் இணையத்தின் வாயிலாக நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். மூவரையும் நிகழ்ச்சிக்கு முதலில் வரவேற்கிறேன். முதல்ல நான் திரு ரவிக்குமார் சார் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். பிரதமரினுடைய இன்றைய வருகை, அவரினுடைய ஒட்டுமொத்த உரை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமர் எப்பொழுதும் ஒரு தேர்தல் பிரச்சார மூட்லயே இருப்பார். அவர் எங்க பேசினாலும் ஏதோ தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. இன்றைக்கும் அப்படிதான் அவர் பேசியிருக்காரு. அவர் அணிந்து கொண்டு வந்த உடை, அவருடைய உரை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லணும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். இது வலியுறுத்துவதன் மூலமாக அவர் விடுவிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஓட்டு கேட்கிற முறையில பேசுறீங்க, ஆனால் எங்க மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதை இன்னைக்கு அம்பலப்படுத்தும் விதமாகவும் நம்முடைய முதலமைச்சர்களுடைய என்ற கோரிக்கை இருந்தது. குறிப்பாக சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் பல லட்சம் மாணவர்களை பாதிக்கின்ற விதத்தில் ஏறத்தாழ 2152 கோடி ரூபாயை விடுவிக்காமல் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வியை பாழ்படுத்த முயற்சிக்கிறது. அதை நம்முடைய முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டத்தை கொடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு போலி தோற்றத்தை பிரதமர் உருவாக்க முயற்சித்தார். அதுல நீண்ட காலமாக இங்கே ரயில்வே திட்டங்களுக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதை ஒன்றிய அரசு சுத்தமாக பொருட்படுத்துவதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுவதாக இன்றைக்கு முதலமைச்சருடைய அந்த கோரிக்கை மனு சுட்டிக்கிறது. அதுபோல மீனவர்களுடைய பிரச்சனையை அவன் நினைச்சா ஒரு நாள்ல தீர்த்து விட முடியும். நானும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து இதை சொன்னோம். நீங்க ஏன் இலங்கை கடற்படை இவர்களை கைது செய்ய விடுகிறீர்கள்? ஒருவேளை நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் என்று நீங்கள் கருதினால் அவர்களை நம்முடைய கடலோர பாதுகாப்பு படையை வைத்து அவர்களை திருப்பி அனுப்புங்கள். நீங்கள் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் நம்முடைய கடலோர பாதுகாப்பு படையை ஈடுபட்டு செய்யுங்கள். அது இலங்கை கடற்படை செய்யும் போது இரு நாட்டுக்கு இடையிலான அது முரண்பாடாக மாறுகிறது. இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறுகிறது என்று கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்க நம்ம கடற்படை போய் தடுத்து நிறுத்தினா அதுக்கும் தான் எங்களை விமர்சிப்பீங்க. அது பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடித்து போறாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாங்க எப்படி அவர்களை எல்லாரையும் தடுத்து திருப்பி அனுப்ப முடியும்? இவர்களே மனம் தெரிஞ்சு செஞ்சாதான் உண்டு என்பது போல வெளியுறவுத்துறை அதுல கமிட் பண்ணிக்கிறார். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈழத் தமிழர்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் மீனவ தமிழர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு வரட்டும், அதன் மூலமாக இவர்களுக்கு இடையில அது இருக்கிற அந்த நீண்டகால உறவு அது கெட வேண்டும். அப்போதான் ஈழத்தமிழருக்கு ஆதரவு குரல் தமிழ்நாட்டிலிருந்து வராமல் போகும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை.
இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை ஒன்றிய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டங்கள் மட்டுமல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை சரியாக விடுவிப்பது கிடையாது. அதுபோல நம்ம போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்காக கொடுக்குற ஸ்காலர்ஷிப் திட்டம், அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 40% முதல்ல மாநில அரசு போடணும். அந்த விவரத்தை அவங்களுக்கு அனுப்பினா அதுக்கப்புறம் 60% நாங்கள் மாணவர்களுக்கு விடுவிக்கிறோம். இதுக்கு இடையில சில மாத இடைவெளி வருது. பல இடங்கள்ல நீண்ட தாமதம் கூட இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில போயிருந்தேன். அங்க 5000 மாணவர்கள், HSC மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல ஓபிசி பிரிவு மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வரல. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய அந்த தொகை விடுவிக்கப்படாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது அரசு பல்கலைக்கழகம் பிரச்சனை கிடையாது. ஆனால் தனியார் கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல படித்த மாணவர்களுக்கு உரிய காலத்தில் இந்த உதவித்தொகை, படிப்பு உதவித்தொகை விடுவிக்கப்படாத காரணத்தினால் அவங்க தேர்ந்து எழுத அனுமதிக்கப்படுவது இல்லை. உயர்நீதிமன்றத்துக்கு இது தொடர்பாக வழக்கு போச்சு. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார்னா, நீங்க பணம் கட்டலன்னா நீங்க அவங்களை தேர்வு எழுத அனுமதிக்கிறதா இல்லைனாலும் நீங்க முடிவு பண்ணுங்க என்று கல்லூரி நிர்வாகத்துக்கு அந்த அதிகாரத்தை இந்த நீதிபதி கொடுத்துவிட்டார். எனவே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எப்போ இந்த ஸ்காலர்ஷிப் விடுவிப்பாங்க, நமக்கு எக்ஸாம் எழுத பர்மிஷன் கிடைக்குமா இல்லையா என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இப்படி பல விதங்களிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வியை காலி பண்ணணும். அதுதான். ஏன்னா பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது. உயர்கல்வியில இந்திய சராசரியை விட ஏறத்தாழ 2 மடங்கு நமக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு. அதுபோல பள்ளி கல்வியிலையும் மிக சிறப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கி வருகிறது. அதுக்கு இதை காலி பண்றதுக்காகவே அவர்கள் கல்வியிலே கை வைக்கிறார்கள். இதுதான் அந்த வர்ணாசிரம கொள்கை என்பது. அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்கள் எல்லாம் படிக்கக்கூடாது என்று மனு தர்மத்தின் பேர்ல எப்படி 100 ஆண்டுகளாக இந்த பெரும்பான்மை மக்களை அவர்கள் வஞ்சித்து வந்தார்களோ, அதையே இன்றைக்கு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறார். எங்களோட கல்வி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான நிதியை நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த கல்விக் கொள்கையே நீங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்குமான கல்விக் கொள்கை பல இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட்ல இருந்து பல கல்விக் கொள்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கல்விக் கொள்கையெல்லாம் என்ன சொல்லும்னா, மாணவர்களை பள்ளியிலிருந்து அல்லது கல்லூரி படிப்பிலிருந்து இடைநிறுத்தம் செய்யாமல், டிராப் அவுட் ஆகாமல் எப்படி தடுப்பது, அவர்களை மேலும் தொடர்ந்து படிக்க வைப்பது எப்படி, இதுதான் கல்விக் கொள்கை முதன்மையான அக்கறையோடு ஆராயும். ஆனால் இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்க கல்விக் கொள்கை மட்டும்தான் மாணவர்களை அந்த முறைசார் கல்வியிலிருந்து, ஃபார்மல் எஜுகேஷன் விரட்டுறது எப்படி அப்படி என்பதை ஸ்ட்ரக்சரலாக, கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார். நீங்க பாருங்க, ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா டிகிரியில ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க வேணா நின்றுலாம், உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தரோம். செகண்ட் இயர்ல நின்னா ஒரு சர்டிபிகேட் தரோம். தேர்ட் இயர்ல நின்னா ஒரு சர்டிபிகேட் தரோம். ஃபோர்த் இயர்ல முழுக்க முடிச்சீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் தரோம் என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது, நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே வேணா டிராப் அவுட் ஆயிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம். நீங்க 4 வருஷம் படிச்சு பட்டதாரி ஆனாலே அவருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீங்க 1 வருஷத்தையே டிராப் அவுட் ஆகுன்னா நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா, 1 வருஷம் படிச்சாரு என்று ஒரு சான்றிதழ் கொடுத்தால் அந்த சான்றிதழை வச்சுட்டு அவன் என்ன நாக்கு வலிக்குதா? இப்போ இது எதுக்காக செய்கிறார் என்றால், அவனை ஃபார்மல் எஜுகேஷன் விரட்டணும். இந்த பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைய அறிவுபூர்வமாக இந்த மக்கள், பெரும்பான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்கள்லாம் இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை காலி பண்ணணும்னா அவங்களுக்கு படிப்பை கொடுக்க கூடாது என்று திட்டமிட்ட முறையில இன்றைக்கு பாஜக அரசு கல்வியிலே கை வைக்கிறார்கள். இது மிகப்பெரிய கொடுமை. எனக்கு நான் இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பணும். அதாவது SC/ST பிரிவினருக்கு இது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க பண்டிகை. அந்த கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு வருமான வரம்பு 2.5 லட்சம் தான் ஆண்டுக்கு. SC/ST பிரிவினருக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா அவங்க பெற்றோர்களுக்கு 2.5 லட்சம் வருமானத்துக்கு மேல இருந்ததுன்னா கொடுக்க மாட்டாங்க. 2.5 லட்சம்னா ஒருத்தர் 20,000 ரூபாய் பேரண்ட் ஒரு ஃபேமிலியோட இன்கம் இருந்தா, 2 பேரும் ஆளுக்கு 10,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சாவே
அந்த பையனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஆனால் இடபிள்யூசின்னு சொல்லி வைத்துக்கொண்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லி அவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. முன்னேறிய வகுப்பினருக்கு 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு. ஆனால் பட்டியல் சமூக மக்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய். அது இந்த 2.5 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்ன பிக்ஸ் பண்ணப்பட்டது. இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்ப கேள்வி போட்ட அதுல கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் நிதி கமிஷனுடைய தலைவர் பனகாரி அவர்களை போய் எங்க தலைவர் நாம் சந்திச்சு ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். இந்த 2.5 லட்சம் ரூபாய் வருமான வரம்பை நீங்க ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி. அதுவரே நான் சொல்றது 2.5 லட்சம் ரூபாய் ஒரு நியாயமான வருமானம் தான், அது அது நியாயமா தான் எனக்கு படுது என்று அவரே சொல்கிறார். அப்போ இந்த ஆட்சியினுடைய கொள்கையாகவே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெரும்பான்மை மக்களை படிக்க விடக்கூடாது என்பதாக இருக்கிறது. அது தொடர்பான எல்லா விதமான கட்டமைப்பு ரீதியான சதி திட்டங்களையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி. அதை இன்றைக்கு அம்பலப்படுத்தும் விதமாக நம்முடைய முதலமைச்சருடைய கோரிக்கை மனு இருக்கு. பிள்ளைகளின் படிப்பிற்கு முட்டுக்கட்டை போடுவது, அவர்கள் படிக்க கூடாது அப்படிங்கறதுல இந்த ஒன்றிய அரசு கொஞ்சம் தீர்மானமா இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய முதல்கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். திரு பழ செல்வகுமார் அவர்கள், இன்றைய பிரதமரினுடைய இந்த வருகை பேச வேண்டியதற்கும் தமிழ்நாட்டில் அவர் செயல்படுத்த வேண்டியதற்கும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. அவர் இந்தந்த விஷயங்களை பேசுவார், சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்த தருணத்தில் ஒரு பொதுவாக தான் அந்த உரை இருந்துச்சு. முடிக்கும் பொழுது பேரரசர்களுக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. உங்களுடைய பார்வை, கல்விக்கான நிதி கிட்டத்தட்ட 43.90 லட்சம் மாணவர்கள் இதுல இருக்காங்க, பல்வேறு ஆசிரியர்களும் இதுக்குள்ள இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. முதல்ல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கழக தலைவர் அவர்கள் நலமுடன் வீடு திரும்பி இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எங்களை போன்ற உடன்பிறப்புகள் எல்லாம் ஒரு 2-3 நாட்களாக ஒரு 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 அன்சர்டனிட்டியில் இருந்தோம். இப்போ ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்திருக்கோம். மீண்டும் ஒரு உற்சாகம் தொட்டி கொண்டு இருக்கிறது. அது ஒரு நல்ல செய்தி. நாளையிலேருந்து தலைவர் உழைக்க மீண்டும் செல்கிறார். ஏன்னா அவர் மருத்துவமனையில் இருந்தப்போ கூட அவர் உங்களுடன் ஸ்டாலின் 10,000 முகங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் எல்லா அதிகாரிகளிடம் அவர் தொடர்ச்சியாக அதை பார்த்தார். தலைவருக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தான், வைரமுத்து சொன்ன மாதிரி தான், கரும்பிலிருந்து சாறு எடுப்பதை போல உழைக்காமல் பூவிலிருந்து தேனை எடுப்பதை போல உழையுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் கழக தலைவர் அவர்களுக்கு, ஏன்னா இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட அவருடைய சிந்தனை முழுக்க தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை மட்டுமே இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு கடிதத்தை இப்படி ஒன்றியத்தினுடைய பிரதமர் மோடிக்கிட்ட கொடுத்தார். நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒன்றியத்தினுடைய மோடி இன்று சொல்லும்போது அவர் தன்னுடைய பேச்சு நடுவில் 3 மடங்கு கடந்த காலங்களை விட நாங்கள் 3 மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோன்ற இதில் இருந்தால் அவர் பேச்சே ஆரம்பித்தார். அந்த பொய் எப்படி இருக்குதுன்னா, நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் சொன்னாங்களே ஒரு பொய், கோயம்புத்தூர் மக்கள் தொகையை விட முத்ரா லோன் அதிகமாக கொடுத்தோன்னு ஒரு பொய் சொன்னாங்களே, அதை விட ஒரு பெரிய பொய்யைத்தான் இன்று ஒன்றியத்தினுடைய பிரதமர் பொதுவெளியில் சொல்லியிருக்கார். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நிதியை கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கார். இது ஏன் பொய் நான் சொல்கிறேன்னா, கடந்த காலங்களில், அதாவது 2013-14 இந்த நாட்டினுடைய எதுவுமே நீங்கள் ஒதுக்கீடை பற்றி பேசும்போது செலவினங்களையும் பேசும். இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கான செலவினம்ன்றது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 15 லட்சம் கோடி. அதாவது 2013-14 ஆண்டு காலகட்டத்தில் நாட்டினுடைய ஒட்டுமொத்த செலவே 15 லட்சம் கோடி. இன்றைய 2024-25க்கான செலவினம்ன்றது கிட்டத்தட்ட 47 லட்சம் கோடி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 3 மடங்கு அந்த செலவினங்கள் உயர்ந்திருக்குது. அப்போ ஒதுக்கீடுகளும் 3 மடங்கு உயர்ந்தாதான் அந்த செலவினங்கள். இது ஒரு அடிப்படை புரிதல் உள்ள கணக்கு. விலைவாசி உயர்ந்திருக்கு. அன்றைக்கி 50 ரூபா பெட்ரோல் இன்றைக்கி 30-40 ரூபா வித்தது இன்றைக்கி 100 ரூபாய்க்கு போயிருக்கு. 3 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ அப்போ ஒதுக்கீடு என்பது விலைவாசியுடைய ஒரு தன்மைக்கேற்றப்ப அது மாறும். அப்போ 3 மடங்கு இந்த நாட்டினுடைய செலவினங்களே உயர்ந்திருக்கும் போது இவர் நான் 3 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்றது அடிப்படையில் இது ஒரு பெரிய பொய். இது ஏன் இன்னும் பொய் நான் இன்னும் ஆதாரத்தோட சொல்றேன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 9வது நிதிக்குழுவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட நிதின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7.93% தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்த நிதியில் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிதி அவர்களுடைய ஒதுக்குறது 4% குறைந்து இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி நம்ம இழந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வராமல் போயிருக்கு. இப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது ஒன்றியத்தினுடைய பிரதமர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், எப்படி கடந்த காலகட்டத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு பொய்யை சொல்லிட்டு யாராவது கேட்டா நீ பாத்தியா, நீ என்ன கேள்வி கேட்பியா, நீ வா, நீ யாரு மேலே வா அப்படின்னு ஒரு அடாவடி போக்க கடைபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு போக்கு தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை தரல.
திருப்பி திருப்பி உறக்க சொல்கிறோம். நாங்கள் 1 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் 29 பைசா தான் தரீங்கன்னு எங்களுடைய துணை முதலமைச்சர் வீதி வீதியாக போய் சொல்லிக்கிட்டே இருக்கார். பார்க்குற இடங்கள்லாம் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியில் இந்தியாவிலேயே அதிகப்படியான நிதியை வந்து வாரி வழங்குறது நம்மளுடைய மாநிலம் தான். நம்ம கொடுக்க வேண்டிய நியாயமான ஜிஎஸ்டி பணத்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்தாலே மாநிலத்தின. ஆனால் எந்த பணத்தையாவது திருப்பி கொடுக்குறீங்களா? நாங்கள் கேட்குற எங்களுடைய பிள்ளைகளுக்கு தோழர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி எங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி நிதி 2152 கோடி நாங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அந்த நிதியை நீங்கள் கொடுத்தீங்களா? பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டிய நிதியை கேட்குறோம். ஆனால் நீங்கள் எங்கே அந்த நிதியை கொடுக்குறீங்க? எங்கள்கிட்ட பணத்தை எடுத்து போய் 2500 கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறீங்க. சமஸ்கிருதனுடைய அதாவது இந்த நாட்டில் பேசாத ஒரு மொழிக்காக 2500 கோடியை கொண்டு போய் கொடுக்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன மாதிரி இத்தனை ஆயிரம் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் பணியாளர்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க நாங்கன்னு சொல்லி கேட்குறோம். அந்த பணத்தை நீங்கள் மறுக்கிறீங்க. இதை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது? நீங்கள் என்ன போய் வேணால் சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கான நிதி மறுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. மெட்ரோவில் 2017 ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 50% நம்ம கொடுக்கணும், 50% அவங்க கொடுக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. பட் அந்த ஒப்பந்தத்தை படி நடந்துக்கிறோமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா மெட்ரோ பணிக்கும் தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பால் மட்டுமே நடக்குது. 1 பைசா கூட கொடுக்கல. தொடர்ச்சியாக முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கார், பணம் கொடுக்கலன்னு. நீங்கள் கொடுக்கலையே, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். அதுக்காக இங்கே கூடிய திட்டங்கள் நின்று இருக்கா? மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம எது வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம். எய்ம்ஸுக்கு நம்ம கேட்டால் மிக்ஜாம் புயலுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மிக்ஜாம் புயலுக்கு நம்ம தொடர்ச்சியாக இந்த கடந்த 4 ஆண்டுகளில் இயற்கை சீற்றத்தால் கடுமையான ஒவ்வொரு வருஷமும் இந்த 4 வருடங்களில் கடுமையான புயல் பல பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் சந்திருக்கு. கோவிடை சந்திச்சிருக்கு. எல்லா டைம்லையும் நம்ம நிதி கேட்குறோம். கிட்டத்தட்ட 3800 கோடி கேட்டோம் நிதி. மிக்ஜாம் புயலுக்கு நம்ம கேட்ட நிதி. நம்ம தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னை வந்து பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்குன்னு கொடுத்தது 287 கோடி என்னதான் கொடுத்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் கேட்குற பங்குல 10% கூட கொடுக்காம, ஆனால் நான் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நிதியை வாரி வழங்கியிருக்கேன்னு சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய். அந்த பொய்யை உறக்க சொல்வதனாலேயோ இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் அதை வந்து நாங்கள் பார்த்தியா நீங்கள் என்ன போயிட்டோம் இதை நாங்கள் கேள்வி கேட்க போனோம்னா இதை மடமாட்டுறது. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் அரசு மருத்துவமனைக்கு போல, ஏன் வந்து இந்த மருத்துவமனைக்கு போனேன்? முதலமைச்சர் அரசு மருத்துவமனைக்கு போகாததுக்கான காரணத்தை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர் தெளிவாக சொல்லிட்டார். இன்னைக்கு சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருநகரங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல முதலமைச்சர் அங்கே போகும்போது அதுக்கான புரோட்டோக்கால் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முதலமைச்சர். அது போக அது அவருடைய தனிப்பட்ட இதில் அவங்க போயிருக்காங்க முதலமைச்சர். நீங்கள் வந்து இதை வந்து குற்றஞ்சாட்டுறதோ இல்லை மடமாட்டுறதோ ஆளுகின்ற அரசை குறை செல்வதோ மாநிலம் சரியில்லைன்னு சொல்கிறதோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேர்தல் வந்துருச்சு, பொய்யை உறக்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த பொய்யை உறக்க பேசுவதனால் நீங்கள் இந்த இதில் வந்து ஜெயிக்க போறீங்களான்னா நிச்சயமாக கிடையாது. பொய்யை உரைக்க பேசுவதனால் அது உண்மை ஆக்கிடாது அப்படிங்கிறத உங்களோட முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். திரு பாரதி சுப்பராயன் அவர்கள்கிட்ட தான் என்னுடைய அடுத்த கேள்வி. தமிழகத்தில் பேச வேண்டியதற்கும் சொல்ல வேண்டியதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்விக்கான நிதி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். குறிப்பாக மீனவர்களுடைய பாதுகாப்பு குறித்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம வந்து கோரிக்கைகளாக வச்சுக்கிட்டே இருக்கோம். அது வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையா இருக்கட்டும், பிரதமர் ஒவ்வொரு முறை தமிழ்நாடு வரும்போதும் மீனவர்கள் பாதுகாப்பு குறித்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அதுக்கு எந்தவித முடிவும் எடுக்கலை. திரு ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பிரதமர் நினைச்சார் அப்படின்னா இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையிலே சரி பண்ணிடலாம். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில அதை வந்து முன்னெடுக்காமலே இருக்காங்க. இது குறித்த உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு கொடுத்த கோரிக்கைகள்ல பார்த்தோம்னா இந்த கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறத திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேர வேண்டிய நிதிகள்ல ஒரு 2.25 லட்சம் கோடி இருக்கு, அதை விடுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நிறைவேற்றாத திட்டங்களை குறிப்பிட்டு இதையெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி அவங்க கிட்ட அவங்க செய்யாத விஷயங்களை நினைவூட்டி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்மளோட துணை முதலமைச்சர் கூட உங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுக்குறீங்க, எங்க பணத்தை தானே கொடுக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட கேட்டு பார்த்தாரு. ஆனால் அப்படி இருந்த போதும் அவங்க வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இப்ப இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஒன்னும் புதுசான தீர்வெல்லாம் இல்ல. அந்த காலத்துல அண்ணாவும் கலைஞரும் முன்னெடுத்த தீர்வு தான் நிரந்தரமான தீர்வு. அது என்னன்னா மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி தான் அன்னைக்கு அண்ணா சொன்னாரு, கலைஞரும் அதை கொண்டு வரக்கு முயற்சி செஞ்சாரு. இப்போ அன்னைக்கு அந்த காலகட்டத்துல மாநில சுயாட்சிக்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அந்த காரணங்கள் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வலுப்பெற்று இருக்குது. அதனால இன்றைய காலகட்டத்துல மீண்டும் மாநில சுயாட்சி கோஷத்தை முன்னெடுக்க வேண்டிய
கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்ங்கிறது தான் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு தோணுது. இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மாநில சுயாட்சி அப்படின்னா என்னங்கிறது கொஞ்சம் தெரியாம இருக்கும். அவங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது கவர்னிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து யூனிட்டரி ஸ்டேட், இன்னொன்னு வந்து ஃபெடரல் ஸ்டேட். இப்ப யூனிட்டரி ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த அதிகாரமும் மத்தியில குவிஞ்சிருந்ததுன்னா அது யூனிட்டரி ஸ்டேட். இதே ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருந்ததுனால் அது ஃபெடரல் ஸ்டேட். மத்தியில் இருக்கவங்க மிக குறைந்த அதிகாரங்களை மட்டும் வச்சிருப்பாங்க. இப்ப வெளியுறவுத்துறை, இல்ல கரன்சி அச்சடிக்கிறது, ராணுவம், இந்த மாதிரியான துறைகளை மட்டும் வச்சுட்டு மற்ற அனைத்து அதிகாரங்களையுமே மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபெடரல் ஸ்டேட். இப்ப யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா, இப்ப ஜப்பான் ஒரு யூனிட்டரி ஸ்டேட், சைனா ஒரு யூனிட்டரி ஸ்டேட், ஸ்ரீலங்கா ஒரு யூனிட்டரி ஸ்டேட். இதே ஃபெடரல் ஸ்டேட்டுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா, கனடா, நைஜீரியா ஒரு ஃபெடரல் ஸ்டேட். இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து யூனிட்டரி ஸ்டேட் கவர்னிங் மெத்தட் சரியானதா இல்ல ஃபெடரல் ஸ்டேட் கவர்னிங் மெத்தட் சரியானதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது வந்து ரெண்டுல இந்த மெத்தடை வச்சு மட்டுமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப யூனிட்டரி ஸ்டேட்ல முன்னேறின நாடுகளான சைனா, ஜப்பான் மாதிரி இருக்கு. அதே சமயம் முன்னேறாத நாடான ஸ்ரீலங்கா யூனிட்டரி ஸ்டேட்ல இருக்கு. இப்ப ஃபெடரல் ஸ்டேட் எடுத்தோம்னா முன்னேறின நாடுகளான அமெரிக்கா, கனடாவும் இருக்கு. முன்னேறாத நாடான நைஜீரியாவும் இருக்குது. ஒரு நாடு முன்னேறுமா இல்லையா அப்படிங்கறத அது யூனிட்டரியில இருக்குதா இல்ல ஃபெடரலா இருக்குதாங்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது. அந்த நாட்டோட தன்மை எப்படி இருக்குதுங்கிறத வச்சுதான் முடிவு பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல பெரும்பாலான மக்கள் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரத்தோட இருந்தாங்கன்னா அந்த நாட்டுக்கு யூனிட்டரி ஸ்டேட் சரிப்பட்டு வரும். இதே ஒரு நாட்டுல பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழி, பல்வேறு இனக்குழு இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கு ஃபெடரல் ஸ்டேட் தான் சரியா வரும். ஏன்னா அந்த பல்வேறு இனக்குழு இருக்கும்போது ஒரு இனக்குழுக்கு மட்டும் அதிகாரம் போகும்போது அந்த அதிகாரத்தை அந்த இனக்குழுவோட நன்மைக்கு மட்டுமே அவங்க பயன்படுத்துவதுதான் மனித இயல்பு. அதனால மற்ற இனக்குழுக்கள் பாதிப்படையும். அதனால பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஃபெடரல் ஸ்டேட் தான் சரியா இருக்கும். சரி, இப்ப இந்தியா வந்து யூனிட்டரி ஸ்டேட்டா ஃபெடரல் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா ஒரு குவாசி ஸ்டேட்னு சொல்றாங்க. அதாவது ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லுது, ஆனா அதிகாரங்கள்ல பெரும்பாலான அதிகாரங்கள்ல மத்திய அரசாங்கமே வச்சுட்டு மிக குறைந்த பலம் குறைந்த அதிகாரங்களை மட்டும்தான் மாநில அரசு கொடுக்குறாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசு மாநில அரசு வஞ்சிக்கிறதுக்குரிய வழிவகைகள் இங்க இருக்கு. இப்ப இந்த அதிகாரங்கள் உண்மையான ஃபெடரல் ஸ்டேட்டா பிரித்து கொடுக்கப்பட்டு இருந்ததுன்னா நம்ம போய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய நிலைமையே வராது. அதனால இப்ப இருக்கிற நிலைமைக்கான தீர்வு இந்தியாவை முழுமையான ஃபெடரல் ஸ்டேட்டா கொண்டு வரணும். அதாவது மாநில சுயாட்சி இங்க கொடுக்கணும். அன்றைக்கு அண்ணா முழங்கிய அந்த மாநில சுயாட்சியை, கலைஞர் முன்னெடுக்க விரும்பிய அந்த மாநில சுயாட்சியை இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் முன்னெடுக்கணும். நம்மளுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாரு. அதே மாதிரியான முயற்சியை இந்தியாவை ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற மாநில முதலமைச்சர்களோட பேசி அவரு முடிவெடுக்க வேண்டிய, அவர் அந்த நிலையை நோக்கி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கறதுதான் என்னுடைய இந்த பார்வைங்க. மாநில சுயாட்சியை கையில் எடுக்க வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத உங்களுடைய முதல் கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். ரவிக்குமார் சார், சோழர் ஆட்சி காலத்துல ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு பிரதமர் பேசும்போது குறிப்பிடுறாரு. ஜனநாயக முறைப்படி தேர்தல் அப்படிங்கிறத பிரதமர் குறிப்பிடுறாரு. அதெல்லாம் சரி, பீகார்ல ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பிரதமர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க மறந்துட்டாரோ? இன்னைக்கு அந்த ஜனநாயகத்தை சுத்தமாக கொன்று ஒழிக்கிறத ஒரு திட்டமாக வைத்து செயல்படுகிற ஒரு அரசு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. இன்னைக்கு பாருங்க, இந்த சோழ காலத்துல ஜனநாயகம் இருந்தது, குடவோலை முறை இருந்தது, பிரியதா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஜனநாயக முறையே கிடையாது. குடவோலை முறையில யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடிந்ததுன்னு பார்க்கணும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண அங்க வாய்ப்பு கிடையாது. இவங்கதான் அதுல பங்கேற்கணும்னு அதுல விதிகள் இருந்தது. அதனால இப்ப இந்தியாவுல எல்லோருக்குமான வாக்குரிமை அல்லது பிரதிநிதித்துவ உரிமை என்பது எப்போ வந்ததுன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருதோ அப்பதான் வந்தது. 1950 அரசமைப்பு சட்டம் தான் வயது வந்தோருக்கான வாக்குரிமையை கொடுக்குது. இத்தனை வயது வந்தால் அவர்களுக்கு வாக்குரிமை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாக்கு, எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்கிற ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தை அம்பேத்கர் அவர்கள் தலைமை வைத்து உருவாக்கிய அந்த அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த அரசமைப்பு சட்டம் வழங்கிய உரிமையை ஒழித்து கட்டுவதற்காக தான் இவங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை 2019 கொண்டு வந்தாங்க.
அப்பவே சொன்னோம், இது வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில அவங்க 2 விஷயத்த தயாரிக்க போறோம்னு சொன்னாங்க. அதாவது என்பிஆர், என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு ஒண்ணு. அது எதுக்கு அதை தயாரிக்க போறோம்னு சொன்னா, அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற மக்களுடைய குடியுரிமையை நாங்க எல்லாரையும் பரிசோதிக்க போறோம். அப்படி குடியுரிமை வந்து இல்லாதவர்கள் எல்லாம் தனியா வந்து ஒரு கேம்ப்ல திறந்த வெளிச்சிறையில அடைக்க போறோம் என்று இன்றைக்கு அஸ்ஸாமில் அப்படி அதை ஆரம்பித்து கடந்த 6 ஆண்டுகளாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த திறந்த வெளி சிறையில அடைக்கிறாங்க. அதுக்காக புதிய சிறைச்சாலைகள், திறந்த வெளி சிறைச்சாலைகள், எப்படி வந்து அமெரிக்க அரசு பல இடங்கள்ல இந்த மாதிரி சிறைச்சாலை கட்டியிருக்கோம், அது மாதிரி இங்க கட்டியிருக்காங்க. அதைத்தான் இப்ப அடுத்ததா பீகார்ல வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 56 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க. 65 லட்சம் ஆயிடுச்சு. அது இப்போ நேற்று நிலவரம் 65 லட்சம். அதுவும் கூட வந்து ஃபைனல் ரோல் வெளியிடும் போது இன்னும் அதிகரிக்கும். அங்க அதிகரிக்கும். இல்ல ஒன்று பார்க்கணும், அதாவது தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாகவே தேர்தலை வந்து முடிவை வந்து திருடுறதுதான் இந்த திட்டம். எப்படின்னா, அங்க கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 35 தொகுதியில வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட் தாங்க. ஒரு 1000 ஓட்டுக்கு கீழே வந்து வித்தியாசத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்கு அல்லது தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்ப வந்து வெறும் 100 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு 20 தொகுதி அளவுக்கு வந்திருக்காங்க. இப்ப என்ன, அந்த தொகுதியிலெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக அந்த வாக்காளர்களை நீக்கவோ சேர்க்கவோ செய்து விட்டால் ஒட்டுமொத்தமா தேர்தல் முடிவையே வந்து இவங்க சிம்பிளா ராப் பண்ணிட முடியும், திருடிட முடியும். அதுதான் இவங்க மகாராஷ்டிராவில செஞ்சாங்க, கர்நாடகாவில செய்தார்கள். இன்னைக்கு ஆதாரபூர்வமாக எங்களிடம் அதுக்கான விஷயங்கள் இருக்கு என்று திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் நாங்க ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துட்டு ஆய்வு செய்ததுல இவங்க எப்படியெல்லாம் மோசடி செய்திருக்கிறார்கள் என்று நேற்று நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நாளைக்கு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வருது, விசாரணைக்கு. இந்த நிலையில பிரதமர் மோடி வந்து ஜனநாயகத்தை பேசுறது மாதிரி ஒரு கேள்வி குத்து ஏதாவது இருக்குமா? நீங்க பாருங்க, நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்குங்க, இவர் உடனே வெளிநாட்டுக்கு டூர் கிளம்பிடுறாரு, அல்லது இது மாதிரி கோயிலா போயிடாரு. இன்னைக்கு ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கோயில் சொல்லி நாடாளுமன்றத்தை சொல்லுவாங்க. ஒரு பிரதமர், நாட்டினுடைய தலைமை அமைச்சர், அவர் எங்க இருக்கணும்? நாடாளுமன்றம் நடக்கும்போது இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் அவர்கள் காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க? அந்த பிரதமர் வந்து அவைக்கு வருவாங்க, எல்லாம் அந்த டிபேட் எல்லாம் கவனிப்பாங்க, இடையில அவர்கள் பதில் சொல்ல பதில் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கிற மரியாதை. நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கிற மரியாதை என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புக்கு, ஜனநாயக முறைக்கு கொடுக்கிற மரியாதை. ஆனால் திரு நரேந்திர மோடி 11 ஆண்டு காலமாக பிரதமராக இருந்து அவர் வந்து நாடாளுமன்றத்தை எவ்வளவு அலட்சியப்படுத்த முடியுமோ அவ்வளவு அலட்சியப்படுத்துகிறார். அங்க வர்றதே கிடையாது. வந்தாலும் அவர் பேசணும்னு சொன்னா வருவார், இல்லைன்னா அங்க அதிகமா வர்றது கிடையாது. இப்படியான ஒருவர் வந்து இங்க வந்து ஜனநாயகத்தை பத்தி நமக்கு வந்து இவர் பாடம் எடுக்கிறாருன்னா இது வந்து ஒரு பெரிய கேலி கூத்தாக இருக்கிறது. இன்னைக்கு ஜனநாயகத்தையே வந்து குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் தான் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசாங்கம். பீகார் வந்து அதுக்கு ஒரு மாடல். தமிழ்நாட்டிலேயே நான் அடுத்து அதுதான் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலேயும் அதுதான் நடக்க போகுது. அதுக்கான வேலையை அவர்கள் தூக்கி வைத்தார்கள். என்னமோ இது இன்னைக்கு பீகார்ல நடக்குதுன்னு நம்ம பாராமுகமா இருந்தால் அடுத்து நம்ம வீட்டு கதவு தான் தட்ட போறாங்க. இப்ப ஏற்கனவே BLA 1 எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே போலதான் அவர்கள் மூலமாகத்தான் இந்த வாக்காளர் பட்டியலை நாங்க திருத்தம் செய்கிற சிறப்பு தீவிர நடவடிக்கை எடுக்கிறோம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி அவர்கள் அறிவித்தார்கள். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, வாக்காளராக இருக்க வேண்டும் என்பதற்கு குறைந்தபட்சமாக இருக்க ஆவணம் எதையோ இதே தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டையை கூட நாங்க ஏற்றுக்க மாட்டோம். 2003க்கு பிறகு பதிவு செய்தவர்கள் எல்லாரும் அவருடைய பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும்னு குடியுரிமை திருத்த சட்டத்துல சொன்ன அந்த பிரிவை எடுத்துட்டு வந்து இங்க வந்து அவர் கேட்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவரும் நானும் அங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கோம். நாளைக்கு வர்ற வழக்குல எங்க வழக்கு இருக்கு. பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வழக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இங்க வந்து ஒரு டம்பம் அடிக்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் செலவு வைப்போம். ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் ராஜராஜ சோழனுக்கு செலவு எடுத்தார். அங்க வந்து அந்த
பெரிய கோயிலுக்கு மிகப்பெரிய மரியாதையை செய்தார். அந்த கோயிலை சீர்திருத்தத புனரமைப்பு செய்ததுல தலைவர் கலைஞருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. அந்த 1000வது ஆண்டு விழா அவ்வளவு சிறப்பாக 2006-11 காலகட்டத்துல அது நடத்தப்பட்டது. அதுக்குள்ளார இருக்கிற ஓவியங்கள்லாம் படியெடுக்கப்பட்டு அதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. அது அது நூலாக கொண்டு வரப்பட்டது. மிகப்பெரிய பணிகளை அந்த கோயிலுக்காக செய்தார். ஆனால் அதே ராஜராஜ சோழன், எந்த ராஜராஜ சோழனை அந்த கோயிலை கட்டினாரோ அவருடைய சிலையை அந்த கோயிலுக்குள்ளார வைக்கிறதுக்கு அன்னைக்கு ஒன்றிய அரசு உடன்படலை. அதனால் அந்த கோயிலுக்கு வெளியில அன்னைக்கு தலைவர் கலைஞர் ராஜராஜ சோழன் சிலையை நிறுவி இருக்கிறார். இப்ப பிரதமர் புதுசா ராஜராஜ சோழன் சிலை எடுக்க வேண்டியதில்லை, அதை செய்து காட்டியவர் தலைவர் கலைஞர். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை செய்து காட்டி விட்டார். இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக நீங்க அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு இடமே இல்லை. அதெல்லாம் நாங்க எப்பவோ செய்து விட்டோம் என்று இங்க இருக்கிற தலைவர்கள் சொல்லுகிற நேரம் இருக்கிறது. மோடி அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த இருக்கிற என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா கேட்டு தெரிந்து கொண்டு அது மாதிரி அவருடைய உரையை தயாரிக்கிறவர்களாவது கொஞ்சம் பொறுப்போடு இருந்து தயாரித்தா இந்த மாதிரியான சிக்கல்கள் வராது. எனவே மோடி அவர்களுடைய பேச்சுங்கிறது ஒரு வெற்று பேச்சு. இங்க அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்றாலும் அது எடுபடாத இன்றைக்கு ஒரு படுதோல்வி அடைந்திருப்பதா நான் பார்க்கிறேன். ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர்கள் சோழர்களோட ஜனநாயகத்தை பற்றி பேசுறது எப்படிங்கிறத உங்களுடைய கருத்தா நான் எடுத்துக்கிறேன். திரு பழ செல்வகுமார் அவர்கள் நிறைய வாட்டி இன்னைக்கு பிரதமர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தொன்மையை பற்றி நிறைய பேசுறாரு, சோழர்களை பற்றி நிறைய சொல்றாரு. ஆனா இது எல்லாம் பேசுறாரு, ஓகே. ஆனா கீழடி உண்மைகளை மட்டும் வெளியிட மறுக்கிறாரு. அதுல தொடர்ந்து ஒன்றிய அரசு முட்டுக்கட்டையாவே நிக்கிறாங்க. அதுவும் தொன்மையின் அடிப்படையில தான் வரும். இன்னைக்கு தொல்லியல் துறை சார்ந்த நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முரண்பாடு? மோடிக்கு என்ன தெரியும்? தொல்லியல் பற்றி ஏதாவது தெரியுமா? தொன்மைகளை பற்றி தெரியுமா? பழந்தமிழ நாகரிகம் பற்றி தெரியுமா? ஏதோ நீர்லாம் எடுத்துட்டு ஆமா காவிரியில இருந்து நீர் எடுத்துட்டு வந்த அந்த நீர் எடுத்துட்டு வந்ததனுடைய வரலாறு தெரியுமா? சோழன் வட நாட்டவரை போல் வென்று அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்தார். இவர் இங்க ஏதாவது வெல்ல முடியுமான்னு அங்க இருக்கக்கூடிய நீரை கொண்டு வந்திருக்காரு. மக்களின் மனங்களை அவர் எல்லாம் கொண்டு. ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய சோழ மன்னன் அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களை வென்று அந்த கங்கை நீரை இங்க கொண்டு வந்ததா தான் வரலாறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நான் வரலாற்றுக்குள்ள போகல. இவர் கீழடி தொன்மையை பற்றி பேசுவர். கீழடி தொன்மையை இன்று வரை கீழடி நாகரிகத்தை தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாகரிகத்தை ஒன்றியத்தில் ஆடக்கூடிய அரசு ஏற்றுக்கொண்டதா? கிடையாது. அவர்களுடைய நோக்கமெல்லாம் என்னவா இருந்தது? கிட்டத்தட்ட 982 பக்க அறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை. அந்த அறிக்கையை பல காலமாக வெளியில விடாம அதை மறைத்தே வைத்திருந்தது யாரு? அந்த அறிக்கையினுடைய தன்மையை அது வெளியில வந்துடக்கூடாது, அதன் மூலியமாக தமிழர்களுடைய தொன்மை வெளிப்படக்கூடாதுன்னு நிறுத்தி வைத்திருந்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமும் இவருடைய அமைச்சரவை சகாக்களும் இவங்க தான். அதுல என்னென்னலாம் பண்ணாங்க? தமிழர்களுடைய தொன்மை கீழடி தொன்மைன்றது கிமு 9ஆம் நூற்றாண்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை கிமு 3ஆம் நூற்றாண்டாக மாற்றுங்கள். அதாவது அந்த தொன்மையை பின்னாடி கொண்டு வராங்க. 9ஆம் நூற்றாண்டுல இருந்ததை கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு மாற்றும் என்று அதுக்கு பிரச்சனை பண்ணவங்க தான் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. இவருடைய அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க? அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை தவறானது. அவர் தெளிவா சொல்றாரு, இதுல இருக்கக்கூடிய ஒரு வரியை கூட என்னால் மாற்ற முடியாது. இது பல காலமாக நாங்கள் செய்த ஆய்வு, பல காலமாக நாங்கள் இந்த இடத்த கீழடி ஆய்வு செய்து நாங்கள் அந்த சாம்பிள் டெஸ்ட் பிட்லாம் போட்டு அந்த டெஸ்ட் பிட்ல இருந்து எடுத்து நாங்கள் எடுக்கக்கூடிய சான்றுகள், இதை நாங்கள் எப்படி நாங்கள் மாற்றி சொல்ல முடியுன்றாங்க. ஆனா இவர்களால 5 மாதத்துல ராஜஸ்தான்ல ஒரு இடத்தை தோண்ட முடியும், தோண்டி அதுக்கு கீழே சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க முடியும். அந்த நதி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தொன்மையான நாகரிகம்னு பேச முடியும். அதுக்குள்ள நாங்கள் அது கிடைச்சிருச்சு. இந்த ஒரு 5 மாதத்துக்குள்ள எப்படி ஒரு இவ்வளோ அறிக்கைகளை உங்களால் நீங்கள் செய்ய முடியும்? அறிவியல் சான்று என்ன? இன்னைக்கு நம்ம கீழடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை சொல்றோம். கீழே கிடைக்கிற அந்த மனித எலும்புகள் எல்லாம் லிவர் புல்ல இருக்கக்கூடிய அந்த ஜான்மூஸ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிச்சு நம்ம அதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ணி அதற்கான மாதிரி முக வடிவங்களை எல்லாம் உருவாக்கியிருக்கோம். அதை உருவாக்கி அந்த பொதுவெளியிலையும் வச்சிருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ச்சியாக கீழடிக்கான அந்த அருங்காட்சியகத்தை ஓப்பன் பண்ணி பொதுமக்களுக்கு திறந்து வச்சிருக்கோம். பாருங்க, தமிழர்களுடைய தொன்மையை பாருங்கள்னு இதை ஒரு பப்ளிக் ஃபாரம்ல இருக்கு.
இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அதுக்குள்ள எதுவும் கிடைக்கல. அதுக்குள்ள ஒரு பிள்ளையார் சிலை கிடைச்சிருந்ததோ இல்லை இவர்கள் கேட்கக்கூடிய ஏதோ ஒரு மத அடையாளங்களோ ஏதோ ஒன்று கிடைக்கிற பட்சத்தில் அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கல்ல அந்த காலத்துக்கே உள்ள வந்து இந்து கடவுள்கள்லாம் உள்ள இருந்திருக்காங்க அப்படின்னு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மத கலவரத்தை கொண்டு வரணும். இதன் மூலமாக மத அரசியல் செய்யக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கணுன்றது அவர்களுடைய அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கீழடி தொன்மை என்றோ தமிழர் வரலாறோ இல்லை ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது ஒரு பொதுவான வரலாறு தானே. ஒருத்தருடைய வரலாறு நீ 9ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு மாற்ற சொல்லி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆய்வறிஞர் பல வருஷமாக போட்ட குழி அவர் டெஸ்ட்பிட் அத்தனை டெஸ்ட்பிட் போட்ட ஒரு இதை வெறும் 5 மாதத்தில் நீ 10 டெஸ்ட்பிட் போட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க சரஸ்வதி நதி ஓடுறத. அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து இங்கே வந்து தொன்மையை காப்பாற்றுறதோ மக்களுடைய அந்த விஷயங்களை கண்டுபிடிப்பது கிடையாது. அதில் ஏதாவது மத அரசியல் கிடைக்குதா? உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பாஜக மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தேசபக்தி என்று சொல்வார்கள். அது தேசபக்தியாக இருக்காது. நாட்டினுடைய கொடியை வடிவமைத்தவர் ஒரு முஸ்லீம் அதை வந்து பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. அந்த கொடியை வடிவமைச்சது முஸ்லீம்னு சொல்லுங்க பண்ண மாட்டாங்க. நாட்டிற்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் வந்து முஸ்லீம் மன்னர்கள்லாம் எவ்வளோ செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் பாட புத்தகத்துலேருந்து அதை எடுத்துருவாங்க. நீங்கள் இந்தியா கேட்டில் இன்றைக்கும் போய் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இஸ்லாமிய எவ்வளோ தலைவர்கள் வந்து இந்த இதில் இறந்துருக்காங்க போர்களில் நம்ம நாட்டுக்காக நடந்த போர்களில். கார்கிலில் சியாச்சினில் போகிறோங்க நான் போய் நேரில் பார்த்ததுனால ஐ விட்னஸ் நான் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்தூபிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் தான் இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இவர்கள் தான் அந்த நாட்டுக்காக இதெல்லாம் நீங்கள் மறந்துட முடியுமா? இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு மதத்வேஷத்தை கொண்டு வந்து மக்களிடத்தில் பிரிவினையை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலை உடனே பிரச்சனை பண்ணு. முருகருக்காக மாநாடுலாம் எடுத்தாங்க. என்ன மாநாடு நடத்துனாங்க? அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்றாரு, தமிழை பேச வந்து முயற்சி பண்றாரு. இதை விட ஒரு பிரதமர் என்ன பண்ண? இந்த முருகர் வந்து சொன்னாரா திராவிடத்தை ஒழிப்போம் தமிழகத்தை காப்போம்னு சொன்னாரா? முருகன் எப்போ வந்து சொன்னாரு? அதை கேட்டு வெக்கங்கட்டு மானங்கட்டு இங்கே இருக்கக்கூடிய அடிமை அஇஅதிமுகவினரோனா உட்காந்துருக்கலாம். நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம். இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று புரியும். இவர்கள் முருகர் மாநாடு என்ற பெயரில் ஒரு தேர்தல் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு முதல்ல அப்ளிகேஷன் போட்டது யார்? அந்த மாநாட்டை நடத்த போவதா சொன்னது வந்து பிஜேபி. ஆனால் பிஜேபி நடத்ததா கிடையாது, இந்து முன்னணி கொண்டாந்து நடத்துது. இந்த அவர்களுக்குள்ளே பாருங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிஜேபி நடத்துறதா சொன்னாங்க, அப்புறம் பிஜேபி நடத்தல இந்து முன்னணி நடத்துதுனாங்க, அப்புறம் இந்து முன்னணி இருக்கிற இடத்துல பிஜேபி நடத்துனாங்க, அப்புறம் ஆள் பத்தலன்னு லோக்கலில் இருக்கிற அஇஅதிமுகலாம் கொடுத்து ஆளுக்கு தலைக்கு 100 ரூபான்னு கூப்பிட்டு கூட்டம் சேர்த்து ஒரு நடத்தப்பட்ட ஒரு ஆன்மீக மாநாடு சொல்லப்பட்டு ஒரு நடத்தப்பட்ட ஒரு கட்சி மாநாடு. அது எப்படி முருகன் மாநாடாகும்? நாடாளுமன்றத்துல செங்கோல்லாம் நிறுவியிருக்கேன். செங்கோலை வச்சுக்கலாம், செங்கோலை வச்சுக்க வேண்டியதா, மோடி கையிலே வச்சுக்க வேண்டியதா? அவருடைய பொய் என்பது அதாவது அவருடைய தொடர்ச்சியான பொய்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு வார்த்தை, அது எனக்கு ஹிந்தி வார்த்தைன்றதுனால நான் எழுதி வந்தேன், நான் மறந்துட்டேன். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாருக்கும் எல்லாமும், இதான் மோடி சொன்னது. என்னைக்காவது ஒரு நாள் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா இந்த நாட்டினுடைய குடிமக்களை அவர் எப்பொழுதுமே தமிழகத்தை 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்திட்டு வர. இந்த நாட்டினுடைய குடிமக்களை அவர் நினைக்கவே இல்லை. ஒன்றியத்தினுடைய ஆளுக்கூடிய ஆட்சிக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு எடுக்க வேண்டிய நிதியை மறுக்கணும், எங்களுடைய கல்வியை வந்து தடுத்து நிறுத்தணும், எங்களுடைய பிள்ளைகளுடைய இடைநிற்றல் அதிகமாகணும். அவங்களுடைய நோக்கம்லாம் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். நீங்க எது எடுத்தாலும் இந்த நேற்று கூட வந்திருக்கிறது தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு மாநிலத்திலே 2வது, இந்தியாவிலே 2வது இடத்துல இருக்கிறது. நீங்க தொடர்ச்சியா பாருங்க, கல்வியில முதலிடம், சுகாதாரத்தில் முதலிடம், எந்த பேராமீட்டர் எடுத்தாலும் தமிழ்நாடு முன்னிலைன்னு சொல்லும் போது அதை தடுப்பதற்கான நடவடிக்கையை தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக எடுக்கிறாங்க. கரண்ட் அறிவிப்புல வந்து வறுமை ஒழிப்புல நாட்டிலேயே இப்ப எத்தனை விஷயங்கள்ல இவ்வளவு இடர்களுக்கு மத்தியில நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஒன்றியத்தினோட நிதிகள் எல்லாம் மறுக்கப்பட்ட போதிலும் நம்முடைய முதல்வர் கழக தலைவர் அவர்கள் இந்த மாநிலத்திலேயும் இந்த மக்களுடைய அவர் கொண்டிருக்கிறவுடைய பேரன்பு அதுதான் இன்னைக்கு இந்த மாநிலத்தை நடத்துது. அதுதான் இந்த மாநிலத்தை இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமாக. எவ்வளவு இடர்கள் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு இடர்கள். இந்த சமக்கர சிஜாவா 0 எப்படி கொடுக்க முடியுது? ஒரு மாநிலத்தில் இந்தியாவில் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நீ வரியே இவ்வளோ கொடுக்குற மாநிலத்துக்கு பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எப்படி ஒரு ஒன்றியத்தில்? இதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து நின்றுட்டு நான் கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்தேன், இதில் இந்த அவ்வளோ கேலிக்கு நகைப்புக்குரிய செயல். திரு பாரதி சுப்ராயன் நேற்று தூத்துக்குடியில பிரதமர் பேசும்பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியை கண்டு வர்றதா பிரதமரே வந்து ஒத்துக்கிட்டார். தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை நாம முன் வச்சுக்கிட்டே இருக்கோம், நிறைய நிதி நமக்கு வர வேண்டியது இருக்கு, ஆனாலும் தமிழ்நாடு ஒரு தன்னிகரில்லா வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
பிரதமர் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவர் வந்து ஒன்றிய அரசோட உதவி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் அது வச்சிருந்தாரு. இப்ப நீங்க பிரதமர் பேசின அந்த பேச்சை பத்தி கேட்டீங்க. இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு தகவல்ல அது பிழை இருக்குதா இல்ல சரியானதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுன்னா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க பிரதமரே சொல்லியிருக்கிறாரு அது சரியா இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப வந்து அப்படி சொல்ற நிலைமை இல்ல. ஏன்னா இந்த பிரதமர் பொய்களுக்கு மேல் பொய் சொல்லி பிரதமர் பேசிய பொய்கள் அப்படின்னு சொல்லி 2 புஸ்தகமே வர அளவுக்கு அந்த பிரதமர் பதவியின் மாண்பையை கெடுத்து வச்சிருந்தார். இப்ப இந்த தூத்துக்குடியில் நடந்த இந்த கூட்டத்துல கூட அவர் பேசினதுல ஏராளமான பொய்கள், போலி தகவல்கள், அலங்கார வார்த்தைகளாலதான் அது நிரம்பி இருந்தது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்தோன்னு ஆரம்பிச்சதே பார்த்தா நான் வெளிநாட்டுல இருந்து நேரா பகவான் ராமேஸ்வரனுடைய மண்ணில் கால் பதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. திருச்செந்தூர் முருகனின் நல்லாசியோடு அப்படின்னு சொல்லி திட்டத்தை பத்தி பேசுறாரு. இவர் அரசியல்வாதியா இருக்கும் போது வேற, ஆனா ஒரு பிரதமர் ஆயிட்டாருன்னா அவரு அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாட்டின் பிரதமர். அப்படி இருக்கும்போது ஒரு பொது நிகழ்ச்சியில பேசும்போது, அரசு திட்டங்களை பத்தி பேசும்போது எப்படி ஒரு மதத்தோட கடவுளை உயர்த்தி பேசலாம் அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு. எப்பவுமே பிரதமர் பேசும்பொழுது தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக தானே காட்டிக்கிறாரு. ஆன்மீகவாதியா காட்டுறதா நான் பார்க்கல, மதவாதியா தான் அவர் காட்டிக்கிறார். இந்த மாதிரியான கடவுள் பெயரை சொல்றதன் மூலமா மத பிரிவினை உண்டாக்கி அதன் மூலமா அரசியல் ஆதாயம் அடைறதுக்கு அவர் முயற்சி செய்யறாரு. இப்ப 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சுதேசி கப்பல் ஓட்டி வெள்ளையருக்கு பெரும் தலைவலி கொடுத்து சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரனார் பத்தி குறிப்பிடுறாரு. அதே கப்பல் ஓட்டி அதன் மூலமா பல கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வருமானம் வரக்கூடிய சேது கால்வாய் திட்டத்தை அழிச்சது யாரு? அதை எதிர்த்து ஒழிச்சது யாரு? இவங்கதான். அப்ப அந்த சேது கால்வாய் திட்டத்தை எதிர்த்து ஒழிச்சிட்டு இப்ப கப்பல் ஓட்டுனாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய போலித்தனமான ஒரு செயலா பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பெருமையா பேசுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி தூக்கு கயிற்ற முத்தமிட்டு இறந்தவன். இவங்க சுதந்திர போராட்டத்திலேயே பங்கு பெறலைங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதிய சாவர்கரை ஆதர்சமா நினைச்சிட்டு இருக்கிறவங்க இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பேசுறது எவ்வளவு பெரிய நகை முரண் அது. அதுபோக தூத்துக்குடி முத்துக்கள் ஆதி காலத்துல இந்தியாவின் வல்லமையை பறைசாற்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டில இருந்து போன முத்துக்கள் அன்னைக்கு வல்லமையை பறைசாற்றியது அப்படின்னா அந்த தமிழ்நாட்டோட பெருமையை உலகத்துக்கு சொல்லக்கூடிய கீழடியின் ஆய்வறிக்கை இப்ப வெளியிட மறுப்பதேன் அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. இப்படி முரணா பேசுறதுனாலதான் ஒரு போலித்தனமானவர் நம்ம சொல்றோம். இதுபோல என்ன சொன்னாரு, ஜம்மு காஷ்மீர்ல கட்டிய ஒரு பாலம் வந்து பொருளாதார அற்புதம் அப்படின்னு சொன்னாரு. இங்க பாம்பன் பாலத்தை பத்தி கூட பெருமையா பேசிட்டு இருந்தாரு. பாலத்தை பத்தி இவர் எப்படி பேசலாம்னு தெரியல. ஏன்னா குஜராத்ல, உத்தரப்பிரதேசல, அவர் கூட்டணி ஆள்ற பீகார்ல பாலங்கள் இடிஞ்சு வந்து மக்களோட உயிருக்கே அச்சுறுத்தலா இருக்கிறத நம்ம பல செய்திகள் இப்ப பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட கூசாம தன்னுடைய பெருமையா அதை காட்டிக்கிறது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா பாரதத்தின் மீது உலக நாடுகளுக்கு நம்பிக்கை அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப பெஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. அப்போ பாகிஸ்தானுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணது, மறைமுகமா சீனா சப்போர்ட் பண்ணது. ஐநா சபையில பல நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஓட்டு போடுது. ஆனா ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றது பொய் தானே. பாரதத்தின் மீது மற்ற நாடுகளுக்கு நம்பிக்கை அதிகரித்து வருதுன்னு பொய் தானே சொல்றாரு அந்த இடத்துல. அதுபோக பார்த்தா வளர்ச்சி அடைந்த பாரதம் அடிக்கடி குறிப்பிடுறாரு. எங்க வளர்ந்துருக்குது? நீங்க ஆவரேஜ் ஜிடிபி எடுத்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் காலத்துல இருந்து ஆவரேஜ் ஜிடிபியோட இப்ப இருக்கிற ஆவரேஜ் ஜிடிபி குறைஞ்சிருக்கு. மன்மோகன் சிங் காலத்துல இருக்கிறதோட இப்ப இருக்கிற வேலை வாய்ப்பின்மை மிக அதிகரிச்சிருக்குது. நம்மளோட நாட்டு பொருளாதாரம் பின்னோக்கி போயிட்டு இருக்கும் போது வளர்ச்சியடைந்த பாரதம் பொய்யா மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அநாகரிகமான செயலாத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவா அப்புறம் எங்க போனாலும் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் இனிமேல் 3ஆவதா வளரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த 7வது 5வது பொருளாதாரம் 3வது பொருளாதாரம் இப்படிங்கிறதே வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சொல்லத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம பெரிய பொருளாதாரம் அப்படிங்கறத வச்சு ஒரு நாட்டோடைய முன்னேற்றத்தை கணக்கிட முடியாது. அந்த நாட்டுடைய பெர் கேபிட்டா ஜிடிபில அது எப்படி இருக்குதுங்கிறத வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்து அந்த குடும்பம் 10,000 சம்பாதிக்குதுன்னா பெர் கேபிட்டா ஜிடிபின்னு வந்து 1000. இதே வந்து 8,000 தான் ஒரு குடும்பம் சம்பாதிக்குது, ஆனா 4 பேர் இருக்காங்கன்னா 2000 பெர் கேபிட்டா. அந்த 8000 தான் பெருசு 10,000-ஓட. அதனால பெர் கேபிட்டா ஜிடிபி தான் ஒரு நாட்டுடைய ஒரு செல்வ வளத்தையும் முன்னேற்றத்தையும் கணக்குல வைக்க முடியும்.
அப்படி பெர் கேபிட்டா ஜிடிபியில அது எத்தனாவது ரேங்கிங்ல இருக்குது இந்தியான்னு பார்த்தா 127வது ரேங்கிங்ல. இது போக இப்ப அதே இதுல மோடி பேசுறதுக்கு முன்னாடி எல்முருகன் சொல்றாரு கடந்த 11 வருடங்கள்ல 12 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா பிரதமர் பேசும்போது 3 லட்சம் கோடின்னு சொல்றாரு. இப்ப இந்த முரண்பாடே என்ன காட்டுதுன்னா இவங்க போலித்தனமான தகவல்களை மக்களிடம் பரப்பிட்டு இருக்காங்கிறதுக்கு இதுவே சாட்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க பிஜேபி வெளியிட்ட ஒரு அறிக்கையில தமிழ்நாடு காலநிலை திட்டத்துக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு திட்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் டிவி சோம அவருடைய முகநூல் பக்கத்துல எழுதியிருக்கிறாரு. இதுல எஸ்ஜி சூர்யா அப்படின்னு ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதியிருக்கிறாரு, தமிழ்நாடு கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ₹1.19 ஒன்றிய அரசு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சட்டசபையிலேயே தங்கம் தென்னரசு சொல்லி இருக்கிறது 29 காசு தான் கொடுக்கறது ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. பட் எப்படி ஆதாரபூர்வமா நிரூபிச்சாலும் நான் பொய் தகவல்களைத்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல பிரதமர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து அவங்களுடைய ஐடி விங்ல இருந்து சாதாரண RSS சேவக் வரைக்கும் எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் தான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். பிரதமர் பேசின பல்வேறு விஷயங்கள்ல நிறைய பொய்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தா நான் எடுத்துக்கிறேன். திரு பழ செல்வகுமார், இதற்கு பிறகு மோடியினுடைய வருகை, பிரதமரினுடைய வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிக அளவில் எதிர்பார்க்கலாமா? 2026 தேர்தலை ஒட்டி அவர் அதிக முறை வரத்தான் போகிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரதமர் அப்படிங்கும் பொழுது ஒரு மாநிலத்திற்கு நிதியை ஒட்டுமொத்தமாக மறுக்கிறதும் அவருக்கு பிடித்தமான அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நிதியை ஒதுக்குறதும் இப்படி ஒரு பாரபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இங்கே ஒதுக்கின தொகைன்றது 33 கோடி ரூபா அளவில் அது ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட 605 கோடி ரூபா குஜராத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கும் யூபியில் கட்டக்கூடிய கல்லூரிக்கு 503 கோடி ரூபா ஒதுக்கக்கூடிய நிலை தான் இங்கே இருக்குது. அதாவது பாரபட்சம் தான் இது, முழுக்க முழுக்க பாரபட்சம் தான். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ உன்னுடைய அரசை நீ நடத்த முடியாம திணறணும். எல்லா வகையிலையும் குறுக்கீடுகள், கவர்னர் மூலியமாக குறுக்கீடு, சட்டசபையில் நம்ம நிறைவேற்றி அனுப்பக்கூடிய தீர்மானங்களை தடுத்து நிறுத்தி வைப்பது, மாநில அரசை இயக்கத்தை முடக்குவது. உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு, நீங்கள் நெருப்புடன் விளையாடுவதற்கு சதவீதம்னு சந்திரசூட் அவருடைய இதுலயே சொல்லியிருந்தாரு. நீங்க மாநில அரசை இப்படி நடத்தாதீங்க, நீங்க நடத்துறது தவறுன்னு பல குட்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு உக்காஞ்சிருக்காரு ஆளுநர் அவர்கள். பல அடி வாங்கி இப்போ உக்காஞ்சிருக்காரு. மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை முறை வேண்டுமானால் மோடி தமிழகத்துக்கு வரட்டும், என்ன வேணா பேசட்டும், எவ்வளவு பொய்களை வேணா சகோதரர் பாரதி சொன்ன மாதிரி நிறைய பொய்களை அள்ளி சொல்லட்டும். இன்னைக்கு நேரத்தா போய் சொல்றாரு, 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோன்னு போய் சொன்னாரு. நாட்டுக்கு பல நல்ல திட்டங்கள் வரப்போகுன்னு ஏகப்பட்ட பொய்களை அள்ளி வீசினாரு. தோழர் ரவிக்குமார் சொன்னார்ல, இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பறித்தார்கள், அவர்களுடைய ஸ்காலர்ஷிப் வரல, பணம் வரல, எங்களுடைய மாணவர்களை நீங்க தடுத்துற, நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தலைவன் கீழே நிற்போம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற எங்களுடைய தலைவருக்கு கீழே நாங்கள் நின்று இங்கே வரக்கூடிய இந்தியா கூட்டணி இந்த எலெக்ஷன் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்கள் செய்த சாதனைகளை பேசுவோம். இந்த அரசு என்பதே மகளிருக்கான அரசு, இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு போகிற பஸ்ஸுக்கு பேர் ஸ்டாலின் பஸ்ஸு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, அதை உதவித்தொகை என்பதை ஊக்கத்தொகையாக நாங்கள் மாற்றி நாங்கள் சொல்கிறோம். மகளிருக்கான ஆட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்குது. முழுக்க முழுக்க மகளிர்களை நாங்கள் நம்பி நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறோம். அந்த மகளிர்கள் எங்களுக்கு திருப்பி செய்வாங்க. நாங்கள் என்ன செய்தோன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தலைவர் கலைஞர் அவர்கள் அரசு பணிகளில் 100 பெண்கள் எடுத்தால் 30 பெண்களை அரசு பணிகளில் இருக்கலான்ற சட்டத்தை மாற்றி நம்முடைய முதல்வர் 100 பேர் இருந்தால் 40 பெண்கள் வரலான்னு கொண்டு பெண்களை இன்றைக்கு சமுதாயத்தில் அடுத்த இடத்துல கொண்டு போய் வைத்த அரசு இந்த அரசு. மகளிரை வைத்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் சந்திக்க போகுது. மோடி எத்தனை மணி நேரம் வந்துட்டு போட்டோம், ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.